ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பம்கின் பூரி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தண்ணி ஆட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காய் துண்டுகளை அதில் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் உப்பு போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் 2 கப் கோதுமை மாவு, 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்து 2 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் வேக வச்ச பூசணிக்காய் துண்டுகளை அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அந்த நார்மலாக தண்ணி ஊற்றாமல் பூசணிக்காய் வேக வச்ச தண்ணியை ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இடையில லைட்டாக எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு 13 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் பூரி தேய்க்கிற கட்டையில் ரவுண்ட் ஷேப்பாக பூரி மாவை தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம தேய்ச்சி வச்சுருக்க பூரியை எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஃப்ளஃபியான பூரி வேணும் அப்படி பூரி எண்ணெயில் போட்ட பிறகு நல்லா ப்ரெஸ் பண்ணால் போதும், நமக்கு ஃப்ளஃபியான பூரி கிடைக்கும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வெஜிடபிள்ஸ் சாப்பிடவே மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.